சுடர கல்யாணம் பண்ணக்கூடாது. தங்கச்சி எனக்கு கட்டி வைக்கிறியா? கல்யாணமே பண்ணிக்காமலாம் என்னால இருக்க முடியும். கட்டி வைக்கிறேன், என் தங்கச்சியோட கட்டி வைக்கிறேன். அவனுக்கு கட்டி வைக்கிறான்னு சொல்லிக்கிறான். செருப்பால் அடிப்பான்னு சொல்லுங்க. ஏன் நீ அப்படி சொன்ன? தப்பு பண்ணி அந்த லூசு கம்யூனிட்டி கொஞ்சம் சொல்லி நிறுத்துங்களே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு சரவணனோட மனநலமே. ஆமாங்க, நேரா போய் அந்த குமார் பேல்டியே நீ முன்னாடி ஒரு தங்கச்சி சுடர நீ கட்டக்கூடாது அப்படிங்கிறான். அதுக்காக என்னை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? அப்படிலாம் இருக்க முடியாது. உன்னை என்ன பண்ணு, உன் தங்கச்சி என்னை கட்டி கொடுக்குறியா அப்படிங்கும் போது வண்டி தரேன்னு சொல்லி டக்குன்னு சொல்லி போறான் யோசிக்காம. உடனே டக்குன்னு நேரம் என்ன பண்றான், குமார் வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்றான். உடனே பழனி சித்தப்பா நம்ப மாட்டாரு. இதெல்லாம் என் மாப்பிள்ள சொல்ல மாட்டான்டா, நீ ஒரு பிராடுக்கார போயிடுற, உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல அதனால இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்ல நான் சொன்னது உண்மைதான் அப்படிங்கும் போது நம்பாம என்ன பண்றான், பழனி நேரா அவங்க அக்கா வீட்டுக்கு போறான். அந்த நேரம் பார்த்து வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க போய் டக்குன்னு விஷயத்த உடைச்சிடுறாரு பழனி. ஏன்டா சரவணன், அவனுக்கு அறிவு இருக்காடா, அவன் தங்கச்சியை கட்டித்தரஞ்சுங்க குமாரபேலுக்கு, அவன் முன்னுக்கு வர ரெடியா இருக்கான்டா அவங்க போது வீட்டுல எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல கதிரி டென்ஷன் ஆகி சிறுப்பாலேயே அடிப்பேங்கிறான். யார குமார சொன்னானா இல்ல சரவணா சொன்னாலும் தெரியல. ஆக மொத்தம் இனிமேல் அடி தடி சமா பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கத்து பாக்கியம் சும்மா இருக்க போறது இல்ல, இன்னொரு பக்கத்து சக்திகள் சும்மா இருக்க போறது இல்ல. ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு பாண்டிய குடும்பத்தை வழி பண்ண போறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பாண்டிய குடும்பத்தை ஆகாத நிலைமையில இருக்கிறாங்க.